ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் பார்ட் 6 தான் கைஸ் பார்க்க போகிறோம். பார்ட் 6ல் என்ன ப்ரோ பார்க்க போகிறீங்கன்னு கேட்குறீங்கன்னா, ஸ்னோ கோலம் ஃபார்ம் காய்ஸ். ஸ்னோ கோலம் ஃபார்ம் எப்படி இருக்கும் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு வழிமுறையில் செய்கிற மட்டும் பாருங்கள். ஸ்னோ கோலம் ஃபார்ம் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பொருள் எடுத்து அதிகமாக ஸ்னோ ஃபார்ம் செய்யலாம். நம்ம வில்லேஜ் பக்கத்தில் நிறைய ஸ்னோ இருக்குது. ஆனாலும் நம்ம இதில் போட்டு ஒரு சுவிட்சை தட்டி விட்டால் போதும், ஸ்னோ பால் அன்லிமிட்டடாக வந்துன்னே இருக்கும். அது நீங்கள் வீடியோவில் பாருங்கள், வெயிட் பண்ணி அப்போ தான் தெரியும். அன்லிமிட்டட் அந்த அளவுக்கு ஸ்னோ நம்மளுக்கு கிடச்சிக்கினே இருக்கும் காய்ஸ். சரி வாங்க, என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் பொருள்லாம் உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரோம் பொறுமையாக. முதல்ல 2 செஸ்ட் எடுத்து நம்ம இந்தமாரி ஒரு ஓட்டை போட்டு இப்படி கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே 2 ஊப்பர் வச்சுக்கணும் கைஸ். தெளிவாக பாருங்கள். அப்புறம் நான் தப்பாகிடுச்சுன்னா கேட்காதீங்க. இதுலேயே நான் ஒரு தப்பு பண்ணுவேன், அது என்னென்னு கரெக்ஷன் பண்ணுவேன், அது நீங்கள் கரெக்டாக பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காபிள் ஸ்டோன் தேவைப்படுது. காபிள் ஸ்டோன் எடுத்து அப்படி சுற்றி வச்சிடணும் கைஸ். என்னமாரி பார்த்துக்குங்க, அதேமாரி ஈஸியாக வச்சு பண்ணிடலாம். ஒரே சிம்பிள் கைஸ், இது சிம்பிளான ஃபார்ம் தான். நல்லா நம்மளுக்கு ஸ்னோ கம்மியாக இருந்துச்சுன்னா, ஸ்னோ தான் சில பேர் ஸ்னோ பயம்லாம் ரொம்ப எட்ட இருக்கும், அவங்களாம் போய் எடுத்துன்னு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போயிட்டு வரத்துக்கு. அதனால தான் இந்த ஸ்னோ ஃபார்மு கொஞ்சோண்டு ஸ்னோ தான், 2 பிளாக் இல்லை 4 பிளாக் ஸ்னோ இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக ஸ்னோ க்ளோவ் ஃபார்ம் பண்ணலாம். அதை நீங்கள் பாருங்கள். அப்படியே கிளாஸும் தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு, அதனால தான் நம்ம கிளாஸ் வச்சுருக்கோம். அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்ருங்க. இந்தமாரி நான் பண்ணுற மாரி கரெக்டாக அங்கே 2 கேப் விட்ருணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்பென்சர் இல்லை, பிஸ்டன் வைப்போம். பிஸ்டன் எதுக்குன்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்படியே கொஞ்சம் பொறுமையாக ஃபில் பண்ணுறா சொல்லிட்டு நம்மளும் ஃபில் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த பக்கமாக வந்து எந்த பக்கம் வச்சுலாம், அதான் பிஸ்டன் எப்படி வைக்கலாம் நான் யோசிச்சிருந்தேன். இந்தமாரி வச்சா தப்பாக வந்துடுமா யோசிச்சிருந்தேன். சரி எனக்கு இப்போ ஒன்று வச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக இப்படி வந்து பிஸ்டன் இங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி இங்கே வச்சுட்டேன். சரி இந்த சைடும் வச்சாச்சு. இந்தமாரி 2 சைடும் பார்த்த மாதிரி வச்சுருங்க. ஏன்னா உள்ளே தான் நம்ம ஸ்னோ கோலம் ஃபார்ம் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க கைஸ். இதை மூடி விட்டோன்னே பாதி வேலை முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா என்ன ப்ரோ, இதுக்கே பாதி வேலை முடிஞ்சிச்சு? ஆமாங்க கைஸ், இதுலேயே பாதி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போது கொஞ்சம் சைடில் வந்து இந்தமாரி ஸ்டோன் வேணுங்க. இந்தமாரி வீடா இந்தமாரி இப்போது வந்து அயன் கோலம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, இந்தமாரி ஒரு இது வச்சுட்டு ஸ்டாச்சு மாரி இது கரெக்டாக நடுத்தில் ஒரு இது பார்த்தீங்களா, அதை தோண்டி உடச்சிக்கணும். அதை தோண்டி உடச்சிட்டு அங்கே தான் நம்ம ரெஸ்டோன் ரிப்பீட்டர் வைக்கணும் கைஸ். அப்புறம் நம்மளுக்கு ரெஸ்டோன் தேவைப்படும், ரெஸ்டோன் ரிப்பீட்டர் தேவைப்படும். அப்புறம் நம்ம ப்ரோ அருள் ப்ரோ கூப்பிட்டாரு, வாங்க ப்ரோ வில்லேஜுக்கு வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ வில்லேஜில் இருக்குது, ஒரு நிமிஷம் வந்து பாராம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி சொல்லிட்டு நம்மளும் போக ஆரம்பித்தாச்சு. எங்கே இருக்காரு அப்படின்னு நம்மளும் தேட ஆரம்பித்தாச்சு. எங்கே இருக்காங்க ப்ரோ, இங்கே இருக்கேன் ப்ரோ, வா ப்ரோ அப்படின்னு சொன்னார். இதை வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பின்னாடியே போயிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வில்லேஜை சுற்றி ஃபுல் பாதுகாப்பு பண்ணிட்டார் கைஸ். இதுக்கு மேலே ஒரு ஜாம்பியால் கூட நம்ம வில்லேஜுக்குள்ளே வரவே முடியாது ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ, வேறு லெவல். நம்ம இந்தமாரி பண்ணியிருந்தால் நம்ம வில்லேஜை காப்பாற்றுறதுக்கோசம் வில்லேஜருக்கோசம் அவர் உயிரை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு காய்ஸ். இதை பாருங்கள் ஃபுல்லாமே காபிள் ஸ்டோன் அந்த இது பிளாக் வெஸ்டர், எந்த சாம்பியாலுமே உள்ளே வர முடியாது. அப்படியே டார்ச்சை வச்சிருப்போம்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ, இது முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு அவர் இது ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தாச்சு. ஒரு சாம்பி ஒரு வில்லேஜ் எதுவுமே வர முடியாது காய்ஸ் உள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில். அந்தமாரி நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காரு வில்லேஜரை. ஏன்னா புக்கு தேவைப்படுமா, என்சாண்டட் புக்கு. வில்லேஜர் போயிட்டானா அவர் தான் ப்ரோ நம்மளுக்கு அப்படி சொல்லியிருந்தார். சரி வாங்க நம்ம ஃபார்ம் ஒன்று வருவோம். ஓகேவா, இந்தமாரி வச்சுட்டிங்களா காய்ஸ். இந்தமாரி லோனிட்டு ரெஸ்டோன் டக்குன்னு ரெஸ்டோன் எடுத்து இந்த டார்ச் எடுத்து இந்த சைடில் வைக்கணும் கைஸ். இந்தமாரி வச்சுட்டிங்களா. அப்புறம் வந்து ரெஸ்டோன் ரிப்பீட்டர் எடுத்துங்க கையில். இல்லை ரெஸ்டோன் ரிப்பீட்டரா எதனா ஒன்று ஏற்றுறா. ஓகே லிவர், ஆமாம் கைஸ் லிவர் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, மாற்றி கூட பண்ணலாம். இந்தமாரி பண்ணதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லிவர் எடுத்து இப்படி வச்சுட்டிங்களா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டோன் எடுத்து கரெக்டாக இப்படி ஒரு ரெஸ்டோன் ரிப்பீட்டர் எடுத்து இந்த நடுத்தில் வச்சு நான் சொன்னாலா கைஸ் முன்னாடியே. இந்தமாரி எகிரி ஒரு ஜம்பிங்கை போட்டு இப்படி வச்சிங்கன்னா போதும், கரெக்டாக இந்த லைட் எரியணும் கைஸ். இந்த லைட் எரிஞ்சால் தான் ஒர்க் ஆகுதுன்னு அந்த ஃபார்மு. அந்தமாரி இங்கே 2த்தையும் வைக்காதீங்க. அங்கே காபிள் ஸ்டோன் வைக்கணும். நான் வேறு மறந்தே போயிட்டேன். என்னடா இதுக்கு இருங்க இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காபிள் ஸ்டோன் இந்த பக்கம் வச்சுருவேன், அது அங்கே வைக்கணும். காபிள் ஸ்டோனை மாற்றி ஒரு இடத்துல தள்ளி வச்சுருவோம், ஒரு பிளாக் தள்ளி. இருங்க அதை ஃபஸ்ட்டு உடச்சிட்டு அந்த இதுவும் வச்சு விட்டு கரெக்டாக இந்த காபிள் ஸ்டோன் எடுத்து இங்கே வச்சுட்டு என்னமாரி பண்ணுங்கள். கரெக்டாக அப்படியே சுற்றி அந்த ஃபார்மை சுற்றி கரெக்டாக அப்படியே காபிள் ஸ்டோன் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுனுவாங்க கைஸ். டக்குன்னு வச்சுன்னு கரெக்டாக இந்த சைடு வர வரைக்கும் ஃபுல்லாக வச்சாச்சு. அப்புறமா ரெஸ்டோன் எடுத்து டக்குன்னு எல்லாத்தையும் தட்டின்னு வந்தோம்னா அவர் தான் கைஸ். அப்படியே லைட் எரிஞ்சிக்கினே வரும், நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிடும். டக்குன்னு இந்தமாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்களா, அவ்வளோ தான் கைஸ். கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் அவ்வளோதான் கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா ரெண்டுமே உள்ளே இது அடிக்க ஆரம்பிச்சிச்சா. இப்போ அதில் நம்ம ஸ்னோ கோலம் ஃபார்ம் பண்ணி விட்டால் போதும், நம்மளுக்கு அன்லிமிட்டடாக ஸ்னோ கிடைக்கும். ஓகேவா, வாங்க இப்போ என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. சரி கிரீப்பர் எவனா வந்து நம்ம பக்கத்தில் வச்சிட போகிறான்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. வா ப்ரோ, எங்கே ப்ரோ இருக்க, வந்து தூங்கு ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னே அவரும் வந்து தூங்கிட்டார். சரி காலையில் ஏந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே வந்தாச்சு. சரி இந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இங்கே வந்து இந்தமாரி காபிள் ஸ்டோன் போட்டு வச்சுக்கிறேன் மாற்றி
கொஞ்சம் இதுவாகிடுச்சு கைஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் பிஸ்டன் வைக்காதீங்க. நான் வேறு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா கைஸ், அதுமாரி தப்பு பண்ணிட்டேன். பிஸ்டன் வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வைக்க முடியல. அதனால் இப்போ நான் பண்ணுற மாதிரி 2 பிஸ்டனையும் வச்சுக்கோங்க. கரெக்டாக இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ஒன்று வச்சிங்கன்னா போதும், அது டீஆக்டிவேட் ஆகிடும். அதுமாரி இப்போ 2 இது கரெக்டாக இப்படிங்க இப்போ வச்சுருங்க கைஸ். உள்ளே போய்ட்டு இப்போ ஒன்று வச்சுட்டிங்களா, இந்தமாரி தான் கரெக்டாக வச்சுட்டு அந்த இதுவை மட்டும் எடுத்து விட்டுனா போதுங்க கைஸ். ரெஸ்ட் ஒன்று மட்டும் வச்சு விட்டிங்கன்னா போதும். நான் தான் ஸ்னோவை வச்சு ஃபோனை மறுபடியும் வச்சு மறுபடியும் ஸ்னோ ரெடி பண்ணி இந்தமாரிலாம் பண்ணினீங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் ஒரே வாட்டி அந்த ரெஸ்ட் ஒன் பக்கத்தில் கனெக்ட் ஆகிக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஒரு வாட்டி வச்சு விட்டிங்கன்னா போவோம். இருங்க அது எந்த இடம்னு காட்டுறேன். நான் வந்து மறுபடியும் செட் பண்ணேன். இந்த இடம் தான் கைஸ். ஃபஸ்ட்டே ஒரு காபிள் ஸ்டோன் வச்சேன் பார்த்தீங்களா, அந்த இடம் தான். இந்தமாரி பண்ணிட்டீங்களா. இந்தமாரி பண்ணோடனே இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது பம்ப்கின் கைஸ். பம்ப்கின் இருந்தால் தான் நம்ம ஸ்னோ கோலம் ஃபார்ம் ஆகும். அதனால் நம்மளுக்கு இப்போ பம்ப்கின் தேவைப்படுது. அதனால் சுற்றி ஒரு காபிள் ஸ்டோன் போட்டு இன்னும் கொஞ்சம் ஐட்டி ஏற்றுன்னு சொல்லிட்டு ஐட்டி ஏற்றியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்ததுனால அதனால் ஐட்டி ஏற்றி கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சாச்சு. கரெக்டாக கிளாஸு காபிள் ஸ்டோனு வைக்க ஆரம்பிச்சாச்சு கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பம்ப்கின் மட்டும் தான் தேவைப்படுது. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி பம்ப்கினை போய் தேட ஆரம்பிச்சிடும். பார்த்தா அதுக்காட்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வில்லேஜரை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கே தர வந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு வில்லேஜரை அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டு பார்த்தா இவங்களே வச்சுக்கிறாங்க. க்ரீப்பர் வந்து நல்ல வேலை இந்த வாட்டி வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன் நம்மளுக்கோசம். வில்லேஜரை காலி பண்ணி விட்டா நம்ம வில்லேஜர் ஆண்டை வச்சு பார்த்தோன்னா நம்ம வில்லேஜர் ஒரு 8 போட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு போர்ஷன் மாதிரி குடிச்சிருக்காங்க. அது குத்திங்கன்னா போதும் வில்லேஜுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ரைடு. அது குடிக்காமல் வச்சுக்கிறேன். சரி அட இவன் ஒருத்தன் கைஸ் சும்மா வந்து அச்சுன்னு இருக்கான் போடா அப்படி சொல்லிட்டு நம்ம எலும்பு தள்ளி விட்டு வா நம்ம வீட்டுக்கு போய் தூங்கிடுவோம். இது மேலே எனக்கு கூட சண்டை போட்டால் அவள் தான் நம்ம சொல்லி முடிச்சு விட்டுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளை போய்ட்டு அவர் பார்த்தீங்களா நம்மளுக்கு முன்னாடி போய் ஷேராக தூங்க ஆரம்பிச்சிட்டார். ப்ரோ நீ ஒன்றா நான் தூங்குறேன் ப்ரோ நான் போய்ட்டு தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு எகிரி போய் தூங்கிட்டார் உள்ளே. சரி சொல்லிட்டு நம்மளை போய்ட்டு தூங்க ஆரம்பிச்சாச்சு. அவளை தான் கைஸ் தூங்கி ஏந்துக்கிறோம். போய்ட்டு பம்ப்கின் தேடுறோம். நம்ம ஃபார்மில் எதனா இருக்கான்னு போய் தேடினோம் கைஸ். அதிகமாகலாம் ரொம்ப தூரம்லாம் வாங்கினா நம்ம ஃபார்ம்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தமாரி ஃபார்ம் பெரிய ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் நானும் அவரும். அவர் என்னோட பெரிய ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. அவரும் இந்த பாருங்க கைஸ் எவ்வளோ பெரிய ஃபார்மு. கரெக்டாக நம்மளுக்கு 2 பம்ப்கின் கரெக்டாக கைஸ் கச்சிக்குது கைஸ். கரெக்டாக நல்ல வேலை நம்மளுக்கோசமே பம்ப்கின் வச்ச மாதிரி இருக்குது. கரெக்டாக 2 பம்ப்கின் எடுத்துங்க. 2 பம்ப்கின் எடுத்துகிட்டு ஒரு வேலை இருக்குது. அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஷியர் செய்யணும் கைஸ். ஷியர் செஞ்சுட்டு பம்ப்கினை வந்து ஓட்ட பண்ணணும். ஓட்ட போட்டால் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இருங்க அது எப்படி ஓட்ட போட்டோன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஷியர்ஸ் ரெடி பண்ணிப்போம். ஷியர்ஸ்னால் 2 இது வச்சா போதும். எங்கடா ஷியர்ஸாக இந்தமாரி வச்சுட்டு ஷியர்ஸ் கச்சிருங்க. ஷியர்ஸ் எடுத்து கரெக்டாக இப்போது எடுத்துன்னு போயிடணும். வாடா ஃபார்ம் எங்கடா இருக்குது அங்கே இருக்கா ஓகே கரெக்டாக நம்ம அந்த தண்டையே போய்ப்போம் வச்சு அதை வெட்டி விட்ருவோம். ஓகே எகிரி போகிறேன் டக்குன்னு வைப்போமா. ஓகே எடுத்து போய்டா பம்ப்கினை. அப்புறம் இங்கேயே கீழே ஓட்ட தோணும் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம செஸ்ட்டு வைக்கிறதுக்கு செஸ்ட்டு வைக்கிறதுக்கு இல்லை செஸ்ட்டுலேருந்து அந்த பொருட்கள்லாம் எடுக்கிறதுக்கோசம் அந்தமாரி ஒரு சின்னதாக அழகாக ஒரு ஓட்டை போட்டுங்க. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக அந்த ஸ்னோ அன்லிமிட்டட் ஸ்னோ வரும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த ஸ்னோ கிடைக்கும் அன்லிமிட்டடாக. அதனால தான் இந்தமாரி ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுன்னு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு. ஏன்னா கஷ்டமாக இருக்கும். அதனாலே சரி சொல்லிட்டு நம்மள ஓட்ட போட ஆரம்பிச்சாச்சு. தோன்றா நல்லா தோன்றா அப்படி சொல்லிட்டு இந்தமாரி என்னமாரி அழகாக தோண்டி இங்கே செஸ்ட்டு வர அளவுக்கு இந்தமாரி தோண்டிக்கிட்டால் போதும் கைஸ். அதிகமாகலாம் வேணாம். இந்தமாரி அழகாக ஒரு சின்னதாக செஸ்ட்டு வர மாரி தோண்டிக்கலாம். அப்புறமா எங்கடா எகிறதுக்கு எதனா ஒரு ஓகே 2 டேட் எடுத்து இப்படி மேலே வைப்போம். அழகாக நம்ம மேலே ஏறி போகிறதுக்கோசம். ஓகே கைஸ் அவள் தான் கைஸ் இந்தமாரி அழகாக தோண்டிட்டிங்களா. இப்போ வந்து எங்கடா பம்ப்கின் எடுக்கணும். இப்போது பம்ப்கின் எடுத்து வேறு அடிச்சு விட்டோன்னா சரியில்லை சொல்லிட்டு நம்மளும் சரி என்னடா பண்ணதுன்னு பார்த்துருந்தேன். கரெக்டாக இந்தமாரி படிக்கட்டு மாரி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உருவாக ஆரம்பிச்சாச்சு. ஓகே கைஸ் அவள் தான் கைஸ். இப்போ பாருங்கள் கைஸ் இப்போ போய்ட்டு பம்ப்கின் எப்படி ஓட்ட பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஏன்டா டக்குன்னு ஓட்ட போடுறா என்னடா பண்ணின்னு இருக்கான் இவன் வேடிக்கை பார்த்துக்கின்னு. ஓகே கைஸ் எடுத்துட்டுக்கிறான் பம்ப்கின்னு. இந்தமாரி 2 பம்ப்கினை கீழே போட்டு ஷேர்ஸ் வச்சு 2 தட்டு தட்டினா போதும். இந்தமாரி ஓட்ட பம்ப்கின் ஆகிடும் கைஸ். எப்படி பார்க்கறதுக்கே சும்மா தரமாக இருக்குதா பயமாக. அந்தமாரி பம்ப்கின் நம்மளுக்கு கிடச்சவொடனே எடுத்துன்னு போயிட்டு மேலே வைக்கணும் கைஸ். கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வேறு லெவலில். இப்போ அவள் தான் கைஸ் கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிச்சு. எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. இது எடுத்துன்னு போயிட்டு தலை மேலே வச்சா போதும் அன்லிமிட்டட் ஸ்னோ ஃபார்ம் கச்சிரும். ஓகே இருங்க கைஸ் நம்ம எகிரி குச்சிப்போம். டேட் பிளாக் நம்ம ஹைட்டு 10 கைஸ். அதனால் நம்ம ஒரு டேட் எடுத்து கீழே போட்டு ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஏற ஆரம்பிச்சாச்சு. ஏறியாச்சு. பாருங்க கரெக்டாக மூடிடுங்க கைஸ். இல்லைனா வெயில் பட்டு உருகிடுவான் நம்ம ஸ்னோ ஃபார்முன்ற ஸ்னோ கோலம் உருகிடுவான். அதனால் 2 இப்படி போட்டு டக்குன்னு மூடிடணும். கிளாஸ் வச்சு மூடிட்டோன்னே நம்மள தான் பார்க்குறாங்க. எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கேட்டேன். நல்லா இருக்கிறேன் ப்ரோ எப்படி இருக்கிறீங்க அவரும் கேட்டார். சரி நல்லா இருக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இது பண்ணியாச்சு. இப்போ தான் கைஸ் அந்த வச்சு விட்டோம் சொன்னீங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் கைஸ் ரெஸ்ட் ஒன்று வச்சா போதும் அந்த பிஸ்டன் ஆஃப் ஆகிடும். இது ஆஃப் பண்ண முடியாமல் நானும் கஷ்டப்பட்டு இருந்தேன் மாற்றி அந்த தோண்டி இருந்தேன். அவள் தான் கைஸ் இப்போ ஸ்டெட் பண்ணியாச்சு. அவள் தான் இப்போ போடுறா சுவிட்சை
தட்டி விடுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஸ்னோ ஃபார்ம் ரெடி. அவ்வளோதான் கைஸ், இப்போ தருவானுங்க கைஸ் அன்லிமிட்டடாக ஸ்னோ. அன்லிமிட்டட்னா அன்லிமிட்டட், அந்தமாரி அன்லிமிட்டட் நமக்கு ஸ்னோ கிடைக்கும். வேறு லெவல் கைஸ். இந்த ஃபார்மை சும்மா சொல்லக்கூடாது. இந்த வச்சு நெக்ஸ்ட் பார்ட்டில் ஒரு தரமான ஒரு வீடு கட்டணும் பாருங்கள் கைஸ். அண்டர் நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக வீடு தான் கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கோசம் எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்னோ கோலம் இந்த ஸ்னோ வச்சு தான் வீடியோ கட்ட போகிறோம். சும்மா பியூர் ஒயிட்டில் அரைக்கார் அது பாருங்க கைஸ். வந்துக்கினே இருக்குது அன்லிமிட்டட் 6 7 8ன்னு உட்காந்துன்னு போயினே இருக்குது கைஸ். வேறு மாரியா எல்லாமே 16 நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணால் போதும், நம்ம ஸ்னோ வராமல் இருக்கும். நம்ம அந்த சுவிட்சை ஆன் பண்ணால் போதும், அன்லிமிட்டடாக வந்துக்கினே இருக்கும். ஓகேவா? அப்படியே நம்ம போன பாட்டுக்கு முன் பாட்டை செஞ்சோமா, எந்த பாட்டில் செஞ்சோன்னு தெரில. சுகர் கேன் ஃபார்மு, நெக்ஸ்ட்டு ஸ்னோ ஃபார்ம் செஞ்சுருக்கோம். என்னென்ன ஃபார்ம்லாம் வேணும்னு கேளுங்க கமெண்ட் பண்ணி விடுங்க, நம்ம அதையும் செஞ்சு போட்டுருவோம். ஓகே, இப்போ என்னென்னு பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதாங்க ஸ்னோ ஃபார்ம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத என்ன ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையெல்லாம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்தேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக், பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க. பிடிக்கலன்னா கமெண்டில் ப்ரோ இது ஒரு தப்பாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். பாய் கைஸ்.